Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பேருந்து ஒன்று முட்டைகளை ஏற்றிச் சென்ற வேனை முந்தி செல்ல முயன்றபோது முட்டை வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தாராபுரம் சாலையில் உள்ள கள்ளக்கிணறு என்ற பகுதியில் பல்லடத்தை நோக்கி முட்டை வேனும் அரசு பேருந்தும் சென்றுள்ளன. அப்போது அரசு பேருந்து முட்டை வேனை முந்தி செல்ல முயன்றதாகவும் அதில் முட்டை வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து நாசமாயின. இதுகுறித்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கார் டயர் வெடித்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தலைமை ஆசிரியர் பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரையில் உள்ள திருநகரைச் சேர்ந்த ஜெனுவா இவாஞ்சலின் என்பவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரி ஏசிஆர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பக்ரீத் விடுமுறையொட்டி குடும்பத்துடன் காரில் சென்றுள்ளார். அப்போது திருச்சுழி அருகே காரின் முன்பக்க டயர் வெடித்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஜெனுவா இவாஞ்சலின் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் 3 பேர் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூரில் வீட்டின் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார். அரியலூர் நகரின் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் டிஎஸ்பி ஆபீஸ் எதிர்புறம் உள்ள தெருவைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்தியுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் அவரது இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளார். இது குறித்து செந்தில்குமார் கொடுத்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெறும் திருட்டு சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர்.